உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இன்னைக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு சித்தர் பொன்மொழி. இதை நம்ம படித்தேன் ஒரு இதில். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் உங்ககிட்ட இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அதாவது எப்படின்னா, யார் ஒருத்தவங்க உயிரோடு இருக்கணும்னு விதி இருந்துன்னு வச்சுங்க, அவங்கள யாராலையுமே அழிக்க முடியாதுங்க. என்னதான் மனிதனுடைய முயற்சி இருந்தாலும் அவங்கள கண்டிப்பாக அழிக்க முடியாது. அதுபோல் யாராச்சும் ஒரு இடத்துல தான் போகணுன்றது மாதிரி அமைப்பு இருக்கும். ஜாதக ரீதியாக தசா புத்தி அமைப்பெல்லாம் கடுமையான அமைப்பு இருந்துன்னு வச்சுங்க, அதை அவங்கள காப்பாற்றவும் முடியாது. அதாவது உயிரோடு இருப்பவனை யாராலையும் அழிக்கவும் முடியாது. அதுபோல் இறந்து போகணும்னு விதி இருக்கிறவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இறைவனுடைய கணக்கு ஒருபோதும் தப்பாது. இறைவன் போட்ட கணக்கு ஒருபோதும் தப்பாது. மனிதன் நம்ம முயற்சிக்கலாம், ஆனால் முடிவு இறைவனுடைய கையில் தான். எந்த முடிவாக இருந்தாலும் இறைவனுடைய கையில் தான். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆன்மா எப்போ இந்த உடலை விட்டு வெளியில் போகணும் ஒவ்வொரு இதுவும் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எப்போ போகணுன்றது ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, காத்துக்கிட்டு இருக்கோம். நாம் என்ன பண்ணணும், அது வெளியேறதுக்குள்ளே நாம் அந்த பிறப்பு எடுத்ததனுடைய ரகசியத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன வழி? இறை சிந்தனை. யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் செய்யாமல் வாழணும். அதை நல்லது செய்கிறீங்களா இல்லை, கெடுதல் செய்யக்கூடாது. நாமளும் வாழணும், மற்றவனை வாழணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம இந்த பிரபஞ்சம் நமக்கு உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் வெளிப்படுத்தும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.